ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பித்ரு சாபம், அதை பற்றியான பதிவு தான் இது. என்னுடைய கடந்த பதிவுகளில் நான் வேறு சில சாபங்களை பற்றி பேசினேன். இந்த பதிவில் பித்ரு சாபம் அதை பற்றி பேச போகிறோம். அதோடைய பாதிப்புகள் என்னென்ன, அதோடைய அறிகுறிகள் என்னென்ன, எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம், இதனால் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் பாதிக்கும், எப்படி எப்படிலாம் பாதிக்கும், இதற்கு பரிகாரம் என்னென்ன, பரிகார க்ஷேத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஆன பதிவு தான் இது. இப்போது ஒருத்தர் நம்மளோட கூட இருக்கார், நம்ம அப்பா அம்மா இல்லை நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், நம்மளோட சொந்த பந்தங்கள், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தவறு போயிடுறா, அவளுக்கு செய்ய வேண்டிய நியாயமான அந்த கர்மாக்களை நம்ம சரிவர செய்யலை அப்படின்னா பித்ரு சாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இந்த பித்ரு சாபத்தினால ஒருத்தருக்கு என்ன பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காது. ஓகே. அண்ட் இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய பித்ரு கர்மாவை சரிவர செய்யலை, சரிவர பண்ணலை, அவங்க பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான அந்த பித்ரு கர்மாவை சரியாக செய்யலை அப்படின்னா இதில் என்ன பாதிப்புகள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பல தலைமுறைகளாக பித்ருகர்மா செய்யலை, இல்லை வேறு எதுக்கு மாறிட்டாங்க, வேறு விதமான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை பதிவு போட்டுடலாம். இது சாஸ்திரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு ஜனங்களுக்கு அதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்கான பதிவு தான் இதுவே தவிர, தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ளே போய் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இப்படி பண்ணுறது சரி தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் காரணமே இல்லை, எனக்கு அதுக்கு அவசியமும் இல்லை, எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை. சாஸ்திரத்தில் என்ன இருந்தால் என்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோ அதை எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா இல்லை ஒருத்தர் வேறு எதுக்கு போகிறாங்க, இல்லை வேறு விதமான இது பண்ணுறாங்க, அது தனிப்பட்ட வாழ்க்கை. ஓகே. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்றது இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் பித்ருகர்மா சரியாக செய்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, 3 தலைமுறைக்கு முன்னாடி சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல தலைமுறையாக பித்ருக்களுக்கு பித்ருகர்மாவே பண்ணுறதில்ல. ஓகே. இதனால் என்ன பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வம்ச விருத்தின்னு சொல்லுவோம், ஆண் வாரிசு, அது அந்த குடும்பத்தில் இருக்காது. ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில குடும்பத்தில் அப்பமிருத்திவாக சில பேர் போயிட்டே இருப்பாங்க, காரணமே இருக்காது, யாருன்னே தெரியாது, விசிட்டிங் கார்டு கூட கொடுக்காம ஏமான் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதாவது ஒரு வம்ச விருத்தி அப்படிங்கிறது அதுவே இருக்காது, சுத்தமாக இருக்காது. நிறைய அப்பமிருத்திவாக நிறைய பேர் தவறி போயிருப்பாள். அப்பமிருத்திவாக தானே போயிருக்கா, அவளுக்கு செய்ய வேண்டிய பித்ருகர்மாக்களை சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. சாமி நான் எல்லாம் பண்ணேன், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரில, நான் எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணோம் அப்படின்னு. தெரிஞ்சதை பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, யார்கிட்டையாவது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சாஸ்திரம் தெரிஞ்சவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் யாருமே தவறு செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு யாருமே செய்கிறதில்ல. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணத்தினால நிறைய விஷயங்கள் கண்ணு மறைக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் பித்ரு சாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். பித்ருக்கள் ஒன்றே புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கும்போது தான் என்னுடைய அண்ணா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்க, என்னுடைய தம்பி அப்படிங்கிறதெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். போன பிறகு அவங்களுக்கு மரிசியே கிடையாது. ஏன்னா அந்த லோகத்தில் ஒரு வருஷமானது ஒரு நாளைக்கு சமானம், அந்த மாதிரி நிறைய கணக்குகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்களை சரியாக செய்யலை அப்படின்னா இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அப்புறமா அப்பமிருத்தியோ சில பேர் போயிருப்பாங்க, அதாவது இப்போது ஆக்சிடெண்ட்டு, இல்லை ஏதாவது ஒரு சூசைடு, தற்கொலை அப்படிங்கிறதோ, இல்லை விபத்தில் ஏதாவது போகிறதோ,
இல்லை இயற்கை சீற்றத்தில் தவறி போகிறதோ, இல்லை வேறு ஏதாவது இப்போது ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் ஏதாவது இதுவாகிடுறது, அந்த மாதிரி இதில் போகிறது, அபமிருத்தியூவாக போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிறது. அதுக்கப்புறமா சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இப்போ வயசாகிருக்கும், பெத்த புள்ள வந்து கொல்லி வைக்கணும். ஆனால் என்ன பெற்றவன் வந்து பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற மாதிரி ஆகிடும், புத்திர சோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி புத்திர சோகம் ஏற்பட்டதுன்னா இந்த பித்ருசாபத்தினால தான் அது ஒரு விதமான காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து நல்ல டேலண்ட் இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ஆனால் பரீட்சை எழுதும்போதோ இல்லை படிப்புலேயோ அவங்க வாழ்க்கையிலேயோ ஒரு முன்னேற்றமே இருக்காது. இந்த மாதிரி இருந்ததுன்னா பித்தர்களுடைய சாபம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த வியாபாரம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து வியாபாரத்தில் கவனம் செலுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பித்திருக்கர்மாக்கள், வேறு சில கடமைகள் அதெல்லாம் செய்கிறதுக்கு மறந்துடுவாங்க. பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை காரணத்தை காட்டி பண்ணாமல் இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாக்க பித்ருசாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி வந்து இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிறது இட் இஸ் த ஆர்டர் ஆஃப் தி டே. சரி, அகெயின் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ யாரை சூஸ் பண்ணுறாங்க வாழ்க்கை துணைவனா துணைவியா அப்படிங்கிறது அவங்கவுங்களோட தனிப்பட்ட இது. ஆனால் இந்த பித்ருசாபம் ஏற்படும்பொழுது கல்யாணம் வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்காதா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. இந்த பித்ருசாபம் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய இது. சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன். அதாவது இங்கே வாங்கி அங்கே கொடுத்து, அங்கே எங்கேயோ வாங்கி எங்கேயோ கொடுத்து, இந்த மாதிரி ஒரு கடன் அப்படிங்கிறது ஒரு சுழல். அந்த சுழல்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வராமல் தத்தளிப்பாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பித்ருசாபம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குடும்பத்தில் புத்திர பாக்கியம் இருக்காது. இன்றைக்கி ஐவிஎஃப்ன்ற இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்காது, அபார்ஷன் ஆகிடும். அந்த மாதிரியான காரணங்கள்னால பித்ருசாபம் அப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறது ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் கடன் இது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அறிவு ஞானம். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட எந்த விதமான திறமையும் இருக்காது, எந்த விதமான பலனும் கிடைக்காது. அவனுக்கு அவன் பாட்டுக்கு ஒரு நிரப்பணமாக இருப்பான். அந்த ஒரு மொமெண்டம் இருக்காது வாழ்க்கையில். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே தான் இன்றைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு முன்னேற்றமே இருக்காது. பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், கிரியமான கர்மம் விட்டுருங்கோ. பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் கண்டிப்பாக இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுடைய பித்ருசாபத்துக்கான முக்கியமான இதில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, முன்னோர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கடமைகளை சரியாக செய்யலை அப்படின்னா அது வருங்கால சங்கதிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியறதில்ல. இன்றைக்கி வந்து பரவாயில்ல, இதுதானே பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. இதுக்கு நான் கொஞ்சம் நேரம் இந்த பதிவில் சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இதுக்கு வரேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஷேர் பண்ணிவிட்டு வரேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு வந்து அதாவது எல்லா திறமைகளும் இருக்கும், எல்லாம் இருக்கும், கண்ணு முன்னாடி வாய்ப்பும் இருக்கும், ஆனால் கை கெட்டாது. கை கெட்டிச்சு வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். அது மட்டும் இல்லை, நாளைக்கு 10 மணிக்கு வரேன் அப்படின்னா கண் முடிக்கணுமா, நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம்டா அப்படின்றாங்க. ஆனால் சத்தியமாக போக மாட்டான். 10 மணிக்கு மீட்டிங்னா வீட்டிலேருந்து 12 மணிக்கு கிளம்புறது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரியான சில பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்டு குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீ அத்தை செய்யலை, நீ இத்தை செய்யலை, நீ இவன் இதை சொன்னான், அவன் இதை சொன்னான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பேசிட்டான். ஒரு சரி பரவாயில்ல, ஓகே, இதனால் என்ன பரவாயில்ல, நமக்கு இன்னும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போகிற அந்த இதுவே கிடையாது. இன்றைக்கி அதுவும் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக வளர்ச்சி சுத்தமாக இருக்காது. ஏன்னா பித்திருக்கள் மனசு வச்சா நமக்கு கிடைக்கிற தெய்வ சக்தியை கூட நிறுத்த முடியும். இது அப்பட்டமான உண்மை. எத்தனையோ பேர் எத்தனையோ பூஜை பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ புனஸ்காரங்கள் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ ஹோமம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமல் நிரப்பணமாக இருப்பாங்க. இன்னொன்று, இந்த பித்திருசாபம் இருக்கும் பொழுது இந்த வாமாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டு போக முடியும். யாருன்னே தெரியாது, விசிட்டிங் கார்டு கூட வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமை. பித்திருக்கள் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ். பித்திருக்கள், குலதெய்வம், அதெல்லாம் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸுக்கு தற்காலிகமாக தற்காப்புக்காக இருக்கிற ஒரு சில இது. ஆனால் அவங்களுக்கு நம்ம சரியாக செய்வர நம்மளுடைய கர்மாவை நம்ம செய்யலை அப்படின்னா, பித்திரு கர்மா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை சரிவர செய்யலை அப்படின்னா ரொம்பவே சுலபம் அடுத்தவங்க வந்து ஒருத்தவங்க தட்டுறதுக்கு. பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்படி இந்த தோல் சாயத்துக்கு ஒரு தோல் இல்லாமல் அந்த லேக் ஆஃப் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் எது பின்னாடியே சுற்றின்னு இருக்கிறது, ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் எது பின்னாடியே ஓடின்னு இருக்கிறது, இந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் புத்திர சோகம் அப்படிங்கிறத சொன்னேன். ஓகே, நிறைய பாபகாரியம், அதாவது தர்மம் அதர்மம்னு இருக்குது. இந்த அதர்மமான வேலைகளை நிறையா செஞ்சால் பித்திருக்களுடைய சாபம் உறுதி. ஏன்னா இன்றைக்கி வந்து அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ முதல்ல சில விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன்ஸ். எவ்வளவோ ஐவிஎஃப் பண்ணி நிற்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில குடும்பத்தில் வந்து பல தலைமுறைக்கு முன்னாடி வந்து பித்திருக்களை சரியாக வழிபட்டிருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களோட இதில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது, குறி சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்புறமா அவங்க தன்னோட ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு சில பேர்கிட்ட காட்டினா, ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி இன்னொன்று, மறுபடியும் இதை வந்து சொல்கிறதுக்கே வாய் கூசுறது. எனக்கு இது ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க செய்கிற அந்த காரியத்தினால சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் அப்ளை, அது முன்னாடியே சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறேன். சில பேர் வந்து பையனாகட்டும் பொண்ணாகட்டும், அந்த காலத்துலலாம் வந்து கல்யாணம் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் கணவன் மனைவிக்குள்ளே அந்த உடல் உறவு அப்படிங்கிறது அப்புறம் தான் வரும். ஆனால் இன்றைக்கி வந்து பருவப்பருவம் வந்த பிறகு அதை வந்து நிறைய பேர் இந்த தவறுகள் எல்லாம் செய்கிறாங்க. அகைன் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய அப்ஜெக்டிவ் ஒருத்தர் பண்ணுறது சரி தப்பு அப்படிங்கிறது கிடையாது. சாஸ்திரப்படி என்ன இருக்கோ அதை பற்றி பேசுகிறது தான். ஸோ இந்த ப்ரீமேரிட்டல் செக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து அகைன் கலாச்சாரத்தை பொறுத்து இருக்கிறது. ஓகே, எனக்கு தெரிஞ்சது எல்லா கலாச்சாரத்தையும் உண்டு. பட் எனக்கு 100% இதில் வந்து தெளிவு கிடையாது. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், சில டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ண எனக்கு தெரியல. அதனால் நம்மளுடைய தர்மம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அதோடு நிறுத்திக்கிறேன். ஓகே, இந்த ப்ரீமேரிட்டல் செக்ஸ் அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அதை செய்யக்கூடாது. செஞ்சால் என்ன ஆகுனா பித்திருக்களுடைய சாபம் கண்டிப்பாக உண்டு. அவங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த இது வந்து ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, ஆனால் பிற்காலத்தை பற்றி யோசித்தா அது நிறைய பாதிப்புகள் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தும். அது வந்து இது. ரெண்டாவது, கணவன் மனைவி தம்பதிக்குள்ளே இருக்கிற உறவு ரீதியான பிரச்சனை. இன்றைக்கி நிறைய பேர் ரெட் பில்டிங் அடிக்கிறாங்க, தட்டுறாங்க. என்ன காரணம்? இவன் அத்தை பண்ணிட்டான், இவன் இத்தை செஞ்சுட்டான், இவன் என்ன இப்படி சொல்லிட்டான், அவள் இப்படி பண்ணிட்டான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, எங்கள் தாத்தாவுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, பாட்டிக்கு மரியாதை கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையை வாழறது விட்டு குற்றம் கண்டுபிடிக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் சரியில்லை அப்படின்னாக்க இதெல்லாம் ரொம்பவே சகஜமாக நடக்கும். விவாகரத்து, இதுவும் வந்து பித்திருக்களுடைய கர்மாக்களை சரியாக பண்ணலை அப்படின்னா, பித்திருசாபம் ஏற்பட்டு இருந்தால் விவாகரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு மாதிரி வேலை செய்வாங்க. ஒரு வேலையில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஓகே, ஒரு நல்ல வேலையும் கிடைக்காது. அப்படியே வேலை கிடைச்சாலும் வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது.
அப்படியே இது கஷ்டப்பட்டு அதையும் ஜெயிச்சு இது பண்ணாக்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த க்ரோத், ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வந்து பித்திருக்களை சரிவர வழிபடலை அப்படின்னாக்க ஏற்படக்கூடிய சில விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து தவறி போனவங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுறது. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து நம்மளோட சொந்தம் பந்தம் அதெல்லாம் ரைட்டு. தவறி போன பிறகு அவங்கள யாரையுமே வந்து தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம். ஓகே, உனக்கு பிடிக்கலையா பேசாமல் விட்டுடு. அப்படியாப்பா, சரி ரைட்டு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா கூட இருக்கிற வரைக்கும் தான், அந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து அண்ணா தம்பி அக்கா தங்க அப்பா அம்மா அந்த மாதிரியான மாமா அந்த மாதிரியான உறவுகள். போன பிறகு பித்ரு. ஓகே, ஸோ பித்ருக்களை வந்து தவறாக நம்ம வந்து பேசக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து இப்போது சில இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பகையாக இருக்கும். ஓகே, குடும்பத்துக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் ரொம்ப பகை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி பகை ஏற்படும் போது செத்து போனால், ஆமாம் ஐயோ இவ்வளோ நாள் இருக்கிற வரைக்கும் சீண்டை கூட இல்லை, நான் என்னத்தை அவன் போனத்தை பார்க்கணும், எக்கடக்கிட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் தவறி போன பிறகு அங்கே போய் மரியாதை செலுத்துறது தான் முறை. பிடிக்குது பிடிக்கல, போயிட்டு நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டு அந்த ஆத்மாவுடைய பாதத்தில், அதாவது அந்த பிரேதத்துடைய பாதத்தை தொட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சுற்றி வந்து இது பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி வாங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. நீங்கள் உங்களுடைய சைடில் இருந்து அந்த கர்ம வினையை நீங்கள் அங்கேயே விட்டு வந்துடுறீங்க. ஸோ தட் நீங்கள் இன்னொரு ஜென்மம் எடுத்து அவர் இன்னொரு ஜென்மம் எடுத்து எதுக்கு இந்த இது அங்கேயே அப்படியே இது பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இது வந்து சில குடும்பத்தில் வந்து ஒரு வழக்கம் உண்டு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் வெட்டுக்குத்து பகையாக இருக்கும், ஆனால் தவறி போன பிறகு எல்லோரும் ஒன்றும் சேர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. சில குடும்பத்தில் அது வந்து இருக்குது. சில குலத்திலே அந்த வழக்கங்கள்லாம் உண்டு. அண்ட் ரெண்டாவது, தவறி போன பிறகு அதே ஊரில் இருப்பாங்க. நான் அதுக்கு போன வேறு வேலையில் இருக்கிற வரைக்கும் அவன் என்னை இப்படி பண்ணான், என்னை அப்படி பேசினான், என்னை இத்தை செஞ்சான், என்னை அத்தை பண்ணான், நான் என்னத்துக்கு போய் பார்க்கணும், அதெல்லாம் முடியாது போ, நான் அதெல்லாம் வரல, எக்கிட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனம் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணவே கூடாது. சரி, இப்போது கொரோனா காலகட்டத்தில் யாருக்கும் வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க, அதனால் போல அதுக்கு விதிவிலக்கு உண்டு. ஆனால் இப்போது அதெல்லாம் எதுவும் இல்லையே. இப்போ யாராவது ஒருத்தர் தவறி போனால் போயிட்டு வர்றது தப்பே கிடையாது. அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அதாவது தவறி போனவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ரெண்டாவது, அங்கே போய்ட்டு இப்போது டெட் பாடியை தாண்டுறது, அங்கே அந்த பாடி பக்கத்தில் இருக்கும், உதாசீனமாக பேசுகிறது, தப்பு தப்பாக பேசுகிறது, இவன் தானே, இவன் அந்த இது, இவன் இந்த இது அப்படிங்கிற மாதிரி இந்த டேக் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பண்ணாக்க பித்ரு சாபம் கண்டிப்பாக இதுவாகும். அதாவது உயிருடன் இருக்கும் பொழுது அந்த பர்சனல் என்மிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து அதனால் வந்து போகாமல் இருக்கிறது, பக்கத்தில் இருந்துகிட்டே வந்து தப்பாக பேசுறது, அந்த மாதிரி அந்த மெதுவான உடலுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுக்காமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த 13 நாள் காரியம்னு சொல்கிறோம். அந்த 13 நாள் காரியத்தும் போது, ஏய் நீ அத்தை பண்ணலை, ஏய் நீ இதை செய்யலை, நீ அதை எடுத்துன்னு வரல, அன்றைக்கி நான் உங்ககிட்ட பால் கேட்டேன், நீ எனக்கு அந்த பால் கொடுக்கல, அன்றைக்கி நான் உங்ககிட்ட சோறு கேட்டேன், உனக்கு நீ எனக்கு சோறு கொடுக்கல, அப்போ தான் வந்து நிறைய குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும். சில குடும்பத்தில் அது வந்து ரொம்பவே வழக்கம். அதனால் பித்தர்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா பித்தர்களுடைய சாபம் ஏற்படும். இந்த மாதிரி சண்டை போட்டு ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் அந்த நேரத்தில் வர பிராமணாளுக்கு மரியாதை கொடுக்காம நடந்துட்டா பித்ரு சாபம் கண்டிப்பாக ஏற்படும். இதற்கான வாய்ப்புகள் பிரகாசம். இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து அந்த நேரத்தில் தான் நான் தான் பெரிய ஆளுங்கிறத காட்டுவாங்க. சரி பரவாயில்ல, நீ பெரிய ஆளான்னு இருந்துட்டு போயிடு, ஒதுக்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், கோபம் வரலாம், அடக்கிண்டு, அதாவது நீ பெரிய ஆளாக ஆயிடுச்சுப்பா, நீ பெரிய ஆள் ரைட்டு, உன்ன மாதிரி பெரிய ஆள் யாருமே இல்லை,
எனக்கு தெரிலப்பா, எனக்கு தெரிஞ்சால் நான் பண்ணிட்டேன், நீ பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. தப்பே கிடையாது. ஆனால் அதே இது அந்த தவறி போன நேரத்தில் அந்த அந்த 13 நாள் டைம் பீரியடில் தான் நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி வந்து நிறைய இந்த மாதிரி நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறது. ரெண்டாவது, பெத்த தகப்பன் இருக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஆமாம் இந்த ஆள் எனக்கு சொத்து வச்சுட்டு போகல, நான் என்னத்துக்கு இது பண்ணணும், வா போகலாம் அப்படின்ட்டு உதாசீனமாக இது பண்ணிட்டு போகிறது. அந்த பிரேதத்துக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை சரிவர தரல அப்படின்னா வருங்கால சங்கதிகள் ரொம்பவே பாதிக்கும். இது வந்து தெரியறதில்ல. இப்போ சில உதாரணங்களை சொல்கிறேன். ஒரு குடும்பம் என்கிட்ட வந்திருந்தாங்க, நான் வந்து அவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ கேட்குறேன், அவங்கள வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த குடும்பத்தில். ஏன்னா ஒரு மூத்தவங்க வந்து கல்யாணம் ஆகுது, பொண்டாட்டி ஏதோ ஒரு காரணத்தில் விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறா, திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான், திரும்ப அதே மாதிரி விவாகரத்து அப்படின்னு வருது. என்னடா இது, அவங்க வந்து எல்லாமே ஒழுங்காக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் உள்ளே போய் அவங்களுடைய இதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் இது பண்ணி பார்க்கும்பொழுது பித்தர்களுடைய சாபம் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டி அந்த சாபத்திலிருந்து அவங்கள விடுபட்டு வெளியில் கூப்பிட்டு வந்து இது ஒரு பக்கமாக இருக்குது. சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. ஸோ பொன் குழந்தை மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அம்மா வந்து வர பிராமணாளுக்கு இப்போ தர்பை அப்படிங்கிறத கொடுத்து அந்த பித்திருக்கர்மாவை பண்ண சொல்ல வைக்கலாம். ஓகே, அது ஒரு பாசிபிலிட்டி. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு குடும்பத்துக்கு வழிகாட்டிகிட்ருக்கேன். ஒரு யாருன்னு சொல்ல விரும்பலை. ஓகே, ஒரு இதில் வந்து பார்த்திங்கனாக்க நிறைய மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ஓகே, அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பித்திருக்கர்மாவே பண்ணலை. ஒரு பார்ட்னர் வரான், வாபஸ் போயிடுறான், ஏதோ ஒரு இதில் இன்னொரு இதில் நடக்கிறது, வாபஸ் போயிடுது. இதே மாதிரி பலவிதமான இது ஆகிடுது. கல்யாணம் வந்து எப்படியோ இது பண்ணி பண்ணுறாங்க, பண்ணாக்க விவகாரத்தில் கொண்டு போய் முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தாக்க பித்தர்களுடைய சாபம் பயங்கரமாக இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 10வது நாள் காரியமே ஒழுங்காக பண்ணுறதில்ல, செலவாயிடுது. பரம ஏழையாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு சாஸ்திரத்தில் ஒரு சுலபமான பரிகாரம் உண்டு. இப்போது நல்ல வசதி இருக்குது, அப்பா வந்து நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்காரு, நிறைய பணங்காசு வச்சுட்டு போயிருக்காரு, ஆனால் 13 நாள் காரியம் பண்ணுறதுக்கு அந்த குடும்பத்தில் யாரும் முன்னாடி வரல. அப்புறமா அப்பமிருத்திவாக யாராவது போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை சரிவர செய்யலை அப்படின்னா பித்ருசாபம் ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் என்னென்னா வருங்கால சங்கதிகள் ரொம்பவே பாதிக்கும். இது கண்கண்ட உண்மை. எத்தனையோ பேருக்கு நான் வழிகாட்டியிருக்கேன். அந்த அனுபவத்தில் உங்கள்கிட்ட இதை நான் பகிர்றேன், ரொம்ப வேதனையோடு பகிர்றேன். இதில் வந்து இன்னும் சொல்ல வெக்கக்கேடு என்ன அப்படின்னாக்க மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில சமூகத்தினர் அவங்களே வந்து இதில் தவறுறாங்க. அதாவது வழிகாட்டணும் அப்படின்னாக்க கரெக்டாக வழிகாட்டணும். ஓகே, பித்ரு சாபம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே கொடுமையான சாபம். தெய்வ சக்தி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அண்ட் அவங்களுக்கு செய்கிற அந்த 13 நாள் காரியம், அதற்கு கொடுக்கக்கூடிய தானங்கள் அதெல்லாம் சரிவர கொடுக்கலனாலும் பித்திரு சாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். சரி சாமி, நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதுலேருந்து ஏதாவது விடுபட்டு வெளியில் வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கணும் இல்லையா அப்படின்றீங்க. நியாயம் கண்டிப்பாக உண்டு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை, மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், அதர்வண வேதத்தில் இதற்கு நிறையா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இதிலேருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இந்த லிங்கோட கீழே சில இதெல்லாம் தரேன், அதை நீங்கள் வந்து பதிவு பண்ணாலே அதற்குரிய ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. பரிகார ஸ்தலங்கள்னு இருக்குது, பரிகார ஹோமங்கள்னு இருக்குது.
அதெல்லாம் பண்ணிங்கனாக்க இந்த பித்ருசாபத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் தென்னாட்டு காசி அப்படின்னு ஒரு சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, தென்னாட்டு காசி அப்படிங்கிறது அதாவது கங்கையில் இப்போ காசியில் கங்கையில் குளித்து அங்கே வந்து பித்திருக்கர்மா பண்ணால் என்ன பலன் இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு 6 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. திருவெங்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சியம், திருவிடைமருதூர், அப்புறம் சாயாவரம். இந்த 6 இடங்கள் இருக்குது. அப்புறமா வந்து எங்கெங்கெல்லாம் பித்திருக்கர்மா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கயா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கயா ஸ்ரார்த்தம்னே உண்டு. இந்த கயா ஸ்ரார்த்தம், அப்புறமா வந்து பிரம்ம கபாலம், அது ஒன்று. குருக்ஷேத்திரம், மத்தியகம், நவாமி சரண்யம், மயூரேஷன், ராமேஸ்வரம், திருவெங்காடு. இதை தவிர்த்து இன்னும் இருக்குது, திலதர்ப்பணபுரி அப்படின்னு. இந்த முதல் 6 சொன்னோம் இல்லையா, அது 6ம் நார்த் இந்தியாவில் இருக்குது. திருவெங்காடு, ராமேஸ்வரம் சவுத் இந்தியாவில் இருக்குது. திலதர்ப்பணபுரியும் சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. திலதர்ப்பணபுரி அப்படிங்கிறது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது. திருவெங்காடு மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. ராமேஸ்வரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இங்கே வந்து நீங்கள் சில இதெல்லாம் இது பண்ணி நீங்கள் பித்திருக்கர்மாவை அங்கெல்லாம் செய்யலாம். இதை பண்ணால் என்னென்னலாம் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு ஞானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். பித்திருக்கர்மா நல்லா பண்ணாலே வம்ச விருத்தி வரும். ஓகே, நல்ல குழந்தை நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த நெகட்டிவிட்டி அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த வழிகாட்டுதல் நமக்கு இருக்கும். வியாபார வளர்ச்சி, ஒரு தனிப்பட்ட ஆளுடைய வாழ்க்கை வளர்ச்சி, அதெல்லாம் வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா செழுமை, வாழ்க்கையில் செழுமை, சகல சௌபாகியம், ஐஸ்வர்யம், தெய்வ சக்தி. நான் முன்னாடியே சொன்னேன், பித்தர்கள் மனசு வச்சா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற தெய்வ சக்தியை கூட தடுத்து நிறுத்த முடியும். கல்யாண தடை நீங்கி நல்ல விவாகம் கைகூடுதல், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறான், நல்ல பெண் கிடைக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து இது நல்ல குழந்தை, எல்லா குணங்களும் எல்லா நற்குணங்களும் அடங்கிய குழந்தை. ஓகே, இதுக்கு வந்து இப்போது சரி சாமி, நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, சரி இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறோம். என்ன ஹோமம் பண்ணால் இந்த பித்திருசாபத்திலிருந்து நம்ம நிவர்த்தி பெறலாம்? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது குடும்பத்தில் வந்து இப்போ ஒரு கல்யாணம், வேறு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னாக்க, அதாவது நாந்தி அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் உண்டு. சுமங்கலி பொண்டுகள் அப்படிங்கிறது சில இதில் அந்த சம்பிரதாயம் உண்டு. சுமங்கலியாக யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ புதுசாக வீடு வாங்குகிறோம், வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாக்க பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து சில இது பண்ணுறது சில குடும்பத்தில் ஒரு சில வழக்கமாகவே இருக்குது. இதெல்லாம் செய்யணும். சரி, என்ன ஹோமம் பண்ணால் இந்த பித்ரு சாபத்திலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பிரத்யங்கரா சரபசோலினி ஹோமம், ஸ்ரீ வாஞ்சா கல்பலதா ஸ்ரீவித்யா கணபதி ஹோமம், திலா ஹோமம், அதற்குன்னு ஒரு சில கணக்குகள் இருக்குது. அதாவது வாஞ்சா கல்பலத்தால் நான் என்னுடைய பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், பல தலைமுறைகளாக பித்திருக்கர்மாவே செய்யலை அப்படின்னா இந்த வாஞ்சா கல்பலதா ஸ்ரீவித்யா கணபதி ஹோமமோ பிரத்யங்கரா சரபசோலினி ஹோமமோ பண்ணாலே அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். இது அப்பட்டமான உண்மை. இந்த ஹோமம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றோம். யார் யாருக்கெல்லாம் பண்ணணும்னு இருக்கோ அவங்களாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஹோமத்தை உங்களுடைய நாலு நட்சத்திரம் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த தேதியை குறித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த தேதிகளில் நீங்கள் இந்த ஹோமத்தை பண்ணிக்கலாம்.
சரி. ஹோமத்துக்கு இந்த பித்ரு காரியத்தும் போது என்னென்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அதுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோலேயே நான் அந்த பதிவை போடுறேன். ஸோ உங்கள் இதில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இதற்குரிய இது என்ன பண்ணணுமோ நாங்கள் நல்ல விதத்தில் வழிகாட்டுறோம். இந்த பதிவு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்கேஸ் இதில் நான் சொன்னது ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாக்க, பித்ரு சாபத்தினால நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கரெக்டான விதத்தில் உங்களுக்கு வழிகாட்டி இதுக்கேற்ற பரிகாரங்கள் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி வாழ்க்கையில் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு குருநாதரையும் அம்பாலையும் வேண்டிக்கிறேன். ஜெய ஜெயசங்கரா, ஹர ஹர சங்கரா.